வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லாடா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லாடு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து யோசிக்கிறான். இப்போ இங்கே நடக்கிற நிலைமை என்னன்னா, முதல் டெரிட்டரியை ஆண்டுகிட்டு இருந்த சார்ஜோல் எனக்கு எதிராக போர் தொடுத்து வந்தான். அதனால நான் அவனை கொண்டுட்டேன். அவனோட மினியான்ஸ் அவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவனுங்களும் மறைஞ்சு போயிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட இடம் தான். அடுத்து நம்ம இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போகணும்னு பார்த்தா அதை ரூல் பண்ணிட்டு இருந்தது பேலஸ் இறந்த உடனே அவனோட சபார்டினேட் பாதி பேர் அங்கே இருந்தாங்க, பாதி பேர் காணாம போயிட்டாங்க. இப்போதைக்கு அது கைவிடப்பட்ட ஒரு இடம் தான். அதுவும் அடுத்தபடியாக நம்ம மூணாவது இடத்துக்கு வந்தோம்னு பார்த்தோம்னா அது ராஸ்டார். நாங்கள் ராஸ்டாரை ஒரு லைட்டிங் ராடா இங்கே கட்டி வச்சிருக்கோம். அதோட அவனுக்கு கீழே வேலை பார்த்தோன்னு எல்லாருமே துரோகம் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி அவங்களையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப கடைசியா இருக்கிறது அந்த நாலாவது இடம். அந்த இடத்த ரூல் பண்றது ஒரு ஹியூமன் ஸ்னேக். அதோட அவன் பேர் வந்து தார்தூத். அவன் ரொம்பவே லாயலான கேரக்டரா இருந்தான். இப்ப நம்ம ஹீரோ அந்த டெரிட்டரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி யோசிச்சு பாக்குறான். இப்போதைக்கு அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கவங்களையும் நாலாவது இடத்துல இருக்கவங்களையும் நம்ம இங்க கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த விலை நிலையத்தை இன்னமும் ரைஸ் பண்ணலாம். இதனால நமக்கு நிறைய சாப்பாடும் கிடைக்கும், அவனுங்களை நல்லா வேலை வாங்கின மாதிரியும் இருக்கும், அவனுக்கு பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே பார்த்தோம்னா நம்ம செஃபிரோஸ் உள்ள வந்துடுறான். டீமன்லா, நீங்க சொன்னபடியே நாங்க செஞ்சுட்டோம். நாங்க நல்லா பறந்த விருந்த ஒரு நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். நீ அதே நேரத்துல அந்த சாப்பாட்டுக்கான டோக்கனை எல்லாத்தையுமே கரெக்டா மேனேஜ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி சொல்லும் போதே பார்த்தோம்னா ஜன்னல்ல இருந்து ஒரு வவா மாதிரி ஒண்ணு வருது. அது வந்து நம்ம ஹீரோட சொல்லுது, நானும் நீங்க சொன்ன வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிட்டேன். அதாவது நான் நீங்க சொன்ன எல்லா ஆர்டரையுமே எல்லா ரீஜன்ல இருக்கவங்களுக்கும் சொல்லிட்டேன். ஆனா இந்த நாலாவது ரீஜன்ல இருக்கவனுங்க நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல அப்படின்னு அந்த பறவை சொல்லுதா. அப்ப நம்ம ஹீரோக்கிறான், இப்ப என்ன வந்துச்சு, இப்ப என்ன பிரச்சனையா? இல்ல எனக்கு அது ஒன்றும் புரியல, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க டீமன் லார்ட் அப்படின்னு அந்த பறவை இருக்குதா. நீ அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிற, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? என்ன யாரு தெரிஞ்சுட்டு வரணும்? அது நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாய் அதை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இந்த சாதாரண ஒரு டீமனுக்கு எவ்வளவுதான் அறிவு இருக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுகிட்ட நான் சாதாரண கேள்விதான் கேட்டேன், அதுக்கே இது குழம்பி போய் நிக்குதே. இப்ப பார்த்தோம்னா அந்த டீமன் பயத்துல கத்துது, இல்ல நான் வந்து நாலாவது பேலஸுக்கு போனப்ப அங்க வெறும் 4-5 பேர் தான் இருந்தானுங்க, கொஞ்சம் சர்வன் தான் இருந்தானுங்க, பாக்கி யாரையுமே காணும். அதோட அந்த இடம் ரொம்பவே காலியா இருந்துச்சு அப்படின்னு அது சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்கறான், நீ அங்க இருந்த சர்வெண்ட்ல கேட்டியா எல்லாரும் எங்க போயிருக்காங்க, ஏன் இந்த இடம் காலியா இருக்குன்னு? அது இல்லைன்னு சொன்னோடனே ஹீரோ மனசுக்குள்ளே கடுப்பாய் கத்துறான். எவ்வளவு கடுப்பாகுது, இது ஏதோ ஒரு அட்மிஷன் போடுற ஒரு வயசானவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஹீரோ அங்கிட்ட பண்ணும்போதே பார்த்தோம்னா நம்ம சிவரா சொல்றான், இது வரைக்கும் இவர் எவ்வளவுதான் நல்லவராம வெளியே தெரிஞ்சாலும் அவரோட அந்த குணம் உண்மையான டீமன் லாடாச்சே. அப்படி இருக்கும்போது அவர் அப்படித்தானே இருப்பாரு, அகரமான மூஞ்ச வச்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 1000 வருஷத்துல இந்த டீமன் லாலே இவர் ஒருத்தருக்கு தான் இவ்வளவு கொடூரமான ஒரு அகரமான மூஞ்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதுறானா. அப்ப பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கத்துறான், ஒருவேளை நான் என்னோட ரொம்ப அகரமான ஒரு மூஞ்ச உருவாக்கட்டா, அதாவது உன் மூஞ்ச அடிச்சு உடச்சு ஹிஸ்டரியிலேயே ரொம்ப அசிங்கமான மூஞ்சா கொண்டதை நான் மாத்தட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப பார்த்தோம்னா நம்ம செஃபிரோ சொல்றான், நீங்க அவனை என்கிட்ட கொடுங்க, நான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாங்குறானா. அப்ப அவன்கிட்ட கேட்கறான், 4th ரீஜன்ல இருக்கவனுங்க உங்ககிட்ட என்னன்னு சொன்னானுங்க? அதாவது நான் அவனுங்கள்ட்ட கேட்டேன், அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா, அவனோட அந்த லீடர் வந்து ஹியூமன்ஸ் எது போர் தொடுத்து போயிருக்கானா, அதாவது ஹியூமன்ஸ் சாப்பாடை யூஸ் பண்ணிட்டு அவனோட வேஸ்ட்டை இந்த மண்ணுக்கு உரமாக்க போறதா சொன்னானுங்க. இதை கேட்ட உடனே போதும் ஹீரோ ஷாக் ஆயிட்டான். என்ன அடடா, இது கேம்ல இருக்குமா அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா இந்த டைத்துல தான் டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸை இனோவேட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல தான் அந்த ஏசியன் பலாட்டியன் அவைக்கன் ஆகும். சொல்ல போனோம்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு வாட்டி இனோவேஷன் பண்ணிருக்கணும், ஆனா நான் அப்ப பண்ண விடாம தடுத்துட்டேன். அதனால கூட ஏஜ்டி கிமிச்சின்னு அவைக்கன் ஆகல. சப்போஸ் இப்ப இந்த 4th லார்ட் போய் அங்க ஹியூமன் லேண்ட்ல இனோவேஷன் பண்ணான்னு சொன்னா கண்டிப்பா ஏஜ்டி கிமிச்சி வந்துருவான் அப்படின்னு நினைச்சு ஹீரோ பயப்படுறான். பயந்த வேகத்தை ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஓடுறத பார்த்துட்டு செஃபிரோஸ் கேட்கறான், டீமன் லார்ட் இப்ப நீங்க எங்க போறீங்க? இப்ப ஹீரோ கத்தி சொல்றான், நான் போய் அந்த 4th லார்ட தடுக்க போறேன். அதை கேட்டுட்டு செஃபிரோஸ் சொல்றான், அப்ப உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் வேண்டாமா? இல்ல நான் தனியா போறதே ரொம்ப சீக்கிரமா போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஓடும் போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நல்ல வேலை நான் பேலஸோட ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணதுனால என்னோட மானாசீடோட லெவல் 4க்கு போயிருக்கு. அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா என்னால சீக்கிரமா ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மானாசீட் ஆக்டிவேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்றான். பார்த்தோம்னா நிறைய ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் வேகமா ஓடுறான். இப்ப பார்த்தோம்னா சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது, இந்த அபேண்டன் பட்ட இடம் யார் யார் கைக்கோ போக வேண்டியிருந்துச்சு, ஆனா இது யார் கைக்கு போங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4 இடத்த காட்டுறாங்க. அபேண்டன் பண்ண ஒரு இடம், அங்க வில்லேஜ்ல யாருமே இருக்க மாட்டாங்க, வித்தவுட் ஓனர். அடுத்தது எக்ஸைல் வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு பெருசா எந்த ஒரு ஹெல்ப்புமே வராது, ஒரு நைட் ஆர்டர் எதுவுமே இந்த வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா டவர் ஆஃப் லைஃப் இருக்கு. அதுக்கு அங்கிட்டு தான் அபேண்டன் லேண்ட் இருக்கு. முறையா நம்மளோட ஏஜ்டி கிமிச்சு ஓனரே இல்லாத அந்த லேண்ட்ல தான் இங்க நம்ம ஜெவிரையும் இவங்களையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட டிராவல் பண்ணி வில்லேஜ் ஆஃப் எக்ஸிலுக்கு போனாங்க.
இப்போ அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஃபோர்ட் மார்கரெட்டுங்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த இடம் டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு பார்டரா இருக்கு. இப்போ நம்ம ஜேவியர் தான் சொல்றாங்க நம்மளோட என்வாய் திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. அதோட அவரோட அசிங்கமான சர்வெண்ட்டும் அவர் கூட தான் சேர்ந்து வராரு. இப்போ அவருக்கு ஒரு புதுசா ஒரு சோல்ஜர் இருக்காரு. முன்ன பின்ன நான் இவரை பார்த்ததுல யாராச்சும் புதுசா ரெக்ரூட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஏஜடி கிம்ச்சியை பாக்குறானுங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு நைட் வந்து சொல்றான் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப நன்றி லார்ட் ஜேவியர். அதோட உங்க கூட ஒரு நைட் வந்திருக்காங்க, நீங்க அவனை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறமாட்டி இவன் சொல்றான் நாங்க டிமனோட லேண்டை பத்தி ரொம்ப விசாரிக்க போனோம். ஆனா எங்களுக்கு பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. அதோட அங்க மான்ஸ்டரும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதனால வந்துட்டோம் அப்படின்னு சொல்றானா. அதே நேரத்துல இப்ப அதை கேட்டு அந்த கமெண்டர் சொல்றான் எப்பயுமே வாழ்க்கை சொன்னா கண்டிப்பா கஷ்டங்கிறது இருக்க தானே செய்யும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு உண்மையான வாரியர் தான் வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி தான் இந்த மாதிரியான டீட்டெயில் இனோவேஷன் இது பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலை ரொம்ப கஷ்டமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவங்க 2 பேரும் உள்ள போறாங்களா. மூணாவதா நம்ம ஏஜடி கிம்ச்சி போகும்போது டக்குன்னு பார்த்தா குறுக்க கையை விட்டு தடுக்கிறான். நான் ஒன்னு போக சொல்லல அப்படின்னு அவன் சொல்றானா. அது கேட்ட உடனே அவனு 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஏஜடி கிம்ச்சி பார்த்தா இவனை முறைக்கிறான். முறைச்சதுலேயே அவன் பயந்துடுறான். அதே நேரத்துல ஜேவியர் வந்து சொல்றான் இங்க பாருங்க இவர் ஓனரே இல்லாத லேண்ட்ல வாழ்ந்தவர். இவர் ரொம்ப நாளும் அங்கேயே வாழ்ந்ததுனால வெளிமுகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதே நேரத்துல எங்களுக்கு அடிபட்டு இருந்தப்ப இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. உண்மையை சொன்னா இவர் ரொம்ப நல்லவர், அதனால நீங்க இவரை உள்ள உள்ளாமே அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் லார்ட் ஜேவியர். இந்த வழியா யாரு வெளியே போறாங்களோ அவங்களால மட்டும்தான் உள்ள திரும்பி வர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லா தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்றானா. அதே நேரத்துல நம்மளோட லாய்டு போயிட்டு சொல்றான் ஒரு சின்னோண்டு கருத்து வேறுபாடு தான் நமக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் சொல்றான் நாங்க ஒன்னும் உன்னை ஃப்ரீயா போக விட சொல்லலையே, இந்த காசை வாங்கிக்க, இதை வாங்கிட்டு எங்களை உள்ள விடு அப்படின்னு அவன் சொல்றானா. இதை கேட்டுட்டு பலார்னு ஒரு அரைஞ்ச அரைக்கு அவன் எங்கேயோ போய் விழுவுறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, கண்ணாப்புனான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல மனசாச்சும் இருக்குன்னு பார்த்தேன், ஆனாலும் அந்த மனசுமே ரொம்பவே அசிங்கமா இருக்கு. நான் சொல்றேன் பாரு, உன் பையனோட பையன், உன் பையனுக்கு இன்னொரு பையன், அந்த பையன் எல்லா பையனுமே நீ பண்ற இந்த பாவத்துக்கெல்லாம் சேர்த்து அவங்க கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க, இது சாவன் அப்படின்னு அவன் கத்தி சொல்றான். இங்க பாரு நீ போட்டிருக்கவனோட அந்த கிளாக்க கழட்டு, அதுல இருந்து உன் பாடியில ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நான் கண்டிப்பா உன்னை இதே இடத்துல கொண்டுடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே ஜேவியரை பார்த்தோம்னா அவன் சரியான ஒரு இதுக்கு ஆயிடுறான். ஐயோ அவ்வளவுதான் எல்லாம் இங்க முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா இது 100% இது பிரச்சனையில தான் போய் முடிய போகுது. அதே நேரத்துல நம்ம ஏஜடி கிம்ச்சியை பார்த்தோம்னா அவனை லாய்ட அடிச்சதை பார்த்துட்டு அவன் கடுப்பாகிறான். உடனே அவன் கில்லிங் லெட்டர் ரிலீஸ் பண்றான். அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிட்டு அந்த நைட் கமாண்டர் பயப்படுறான். அதே நேரத்துல ஒரு போர் முரசு ஒலிக்குது. அவங்க வராங்க, அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அது உண்மைக்குமே டீமன்ஸ் வராங்க அப்படின்னு அவன் கத்துறான். பார்த்தோம்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் இனோவேட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த நைட் கமாண்டர் கத்துறான் எல்லாரும் பேட்டில் ஃபார்மேஷனுக்கு வாங்க, காம்பேட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு ஓடுறான். இப்ப ஏஜடி கிம்ச்சி திரும்பி பார்க்கறான். என்னது டீமன்ஸா அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவனுக்கு பழசு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கண்ட்ரோலரை வச்சு அவங்களை கொண்டுடுன்னு கேம் விளாண்டதெல்லாம் இப்பதான் ஏஜடி கிம்ச்சிக்கு ஞாபகம் வருது. இப்ப நமக்கு நம்ம ஹீரோவை இங்கிட்டு காட்டுறாங்க. ஹீரோ ஓடும்போது யோசிக்கிறான் ப்ளீஸ் யாருமே அட்டாக் பண்ணிடாதீங்க, நீங்க மட்டும் அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே கொண்டுடுவான்டா அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ஓடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்ப பார்த்தோம்னா சரியான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இவனு ஒரு பெரிய மரம் மாதிரி வச்சு அது கேட்டை உடைக்க பாக்குறானுங்க. அதே நேரத்துல இந்த மேல இருந்துட்டு அவனுக்கு ஏரோ ஃபயர் பண்றானுங்களா, அதுக்கு ஈக்குவலா இவனுங்க கல்ல பொறுக்கிட்டு அடிக்கிறானுங்க. 2 பக்கமுமே சேதாரம் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு செட்டர் மாதிரியான இடத்துக்குள்ள நம்ம ஏஜடி கிம்ச்சி உட்காந்துருக்கான். அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான் ஒரு நிமிஷத்துல நான் என் கட்டுப்பாட்டே இழந்துட்டேன், என்ன ஏறி அம்மா நான் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட 19வது ரீஇன்கார்னேஷன் அது சொன்னிச்சு என்ன திருப்பி டீமன்ஸை கொல்ல சொல்லி, அதனால நான் அதை கொல்லணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் கூட யோசிக்காம அதுங்களை நோக்கி நான் அட்டாக் பண்ண போக நினைச்சேன். நல்ல வேலை லார்ட் ஜேவியர் இருந்ததுனால என்ன தடுத்துட்டாரு. அவர் மட்டும் தடுக்கலன்னு சொன்னா நான் கண்டிப்பா அங்க இருக்கிற டீமன்ஸோட ஒண்ணுக்கு மேல ஒன்னா கொண்டுகிட்டே போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா அப்படி இருந்து என்ன பண்றது, இப்ப என்ன சுத்தி இருக்க எல்லாருமே பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க, நான் இவங்களுக்காடியாச்சும் சண்டை போடலாமா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கானா. அதே நேரத்துல பார்த்தோம்னா அந்த கேட் உடஞ்சிருது. அந்த கேட் உடஞ்சதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க ஐயோ கேட் உடஞ்சு போச்சுன்னு. அதை உடச்சுக்கிட்டு டீமன்ஸ் எல்லாம் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டீமன் கத்தி சொல்லுது இங்க இருக்க எல்லாருமே நான் கொல்ல போறேன், நான் எல்லாரையும் கொண்டு என் மண்ணுக்கு உரமாக்க போறேன் அப்படின்னு அது கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்கிட்டு இவன் கமாண்டர் சொல்றான் எல்லாரும் பிரிட்ஜை உடைங்க. இதை கேட்டுட்டு அவன் சோல்ஜர் கேட்கறான் என்ன சொல்றீங்க கமாண்டர், பிரிட்ஜை உடச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு அது ரொம்ப பிரச்சனை ஆயிடாதா? அப்படி கேட்கும் போதே அவன் சொல்றான் நம்மளோட ஹோம்லேண்டுக்குள்ள ஒரு டிமன்ஸ் கூட வரக்கூடாது, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பிரிட்ஜை உடச்சுதான் ஆகணும், எல்லாரும் உடைங்க. இப்ப பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜுக்கு பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஜேவியர் சொல்றான் இப்போ வந்து உனக்கு ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, கண்டிப்பா அவங்க பிரிட்ஜை வெடிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி சொன்ன உடனே பக்கத்துல வந்து லாய்டு சொல்றான் அப்ப அதுக்கு அர்த்தம் நம்ம எல்லாரும் இங்கேயே சாக போறோமா? சுத்தம், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நான் என் வாழ்க்கையில எதையுமே பார்க்கல, நான் இங்க சாக போறேன்னா அப்படின்னு அவன் சொல்றான். நீ வாழ்க்கையோட முடிவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாத, எப்படியா இருந்தாலும் நீங்க இருந்து உயிர் பழிச்சா கூட ஒன்னும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணாது அப்படின்னு நம்ம ஜேவியர் சொல்றான். இப்ப லாய்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான் கண்டிப்பா அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு சர்வெண்டா பிறக்கணும்டா, நான் ஒரு நோபலா இருந்து உன்னை எப்பெல்லாம் வேலை வாங்கி எலும்பு எல்லாத்தையும் உடைக்கிறேன்டா அப்படின்னு நினைக்கிறான். அந்த டீமன் அங்க உடச்சிட்டு உள்ள வந்துருது. உள்ள வந்ததும் இல்லாம ஒரு சின்ன குழந்தைய தூக்கிடுது. அந்த குழந்தைய அம்மான்னு கத்துது. அவங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு கத்துறாங்க
இல்ல என் பொண்ணு அந்த குழந்தை கத்துறத பார்த்துட்டு ஜேவியர் காப்பாத்தணும்னு உள்ள ஓடுறான். உள்ள ஓடும்போது பார்த்தோம்னா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. பார்த்தோம்னா அந்த டீமனோட தலை சண்டாப்புல பறந்துருக்கு. அதாவது இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. அந்த குழந்தை கீழே உள்ள 9 போய் நம்ம ஜேவியர் பிடிச்சிடறான். இப்போ ஒரு டாப்பான இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஏஜிலுக்கு மிச்சம் நின்றுட்டு இருக்கான். இப்போ அவன் மேல இருந்து பார்க்கும்போது அந்த 4th லார்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு அவன் 4th லார்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். இப்போ அவனை பார்த்துட்டு அந்த 4th லார்டு யோசிச்சு பார்க்கறான். என்ன அவன் ஒரு வினோதமான கேரக்டரா இருக்கான். இவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை இவன் ஸ்ட்ராங்கா இருப்பானோ. இப்போ நம்ம ஏஜிலுக்கு மிச்சம் சொல்றான், நான் உன் கூட சண்டை பண்ணணும்னு ஆசைப்படல, அதனால முட்டி போட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. அவன் அப்படி சொன்ன உடனே இவன் கடுப்பாயிட்டான். நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறியா? ஒரு வினோதமான அவுட்ஃபிட்டை போட்டு வந்தா நான் பயந்துருவேனா? ஒருவேளை நான் நீ சொல்றதை செய்யலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம 4th லார்டு கேட்கறான். உன்னோட மொத்த ட்ரைபையுமே நான் இருந்த இடம் தெரியாம எல்லாரையுமே கொண்டுடுவேன் அப்படின்னு நம்ம ஏஜிலுக்கு மிச்சம் ஃபேஸை டர்ரா வச்சுட்டு சொல்றான். அவன் என்னன்னா இதை கேட்டுட்டு கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண போறான் 4th லார்டு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஏஜென்ட் முடிஞ்சு யோசிச்சு பாக்குறான். கடைசியில எப்படியா இருந்தாலும் நான் இவனுங்களை கொல்றதுதான் ஒரே வழி போல. சரி விடுங்க, என்னோட ஃபேட் இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் கொல்றதுனா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நான் என்னோட ஃபேட்டுக்கு ஏத்த மாதிரி தானே வாழ்ந்தாகணும். இருக்கிற எல்லா டீமன்ஸையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போறான். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ எங்க இருந்தா வந்து ஒரு வதை தான் 4th லார்டு பறந்து போறான். ஹீரோ இப்ப வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு பறக்க விட்டு இப்படி சைடு திரும்பி பாக்குறான். பார்த்தோம்னா ஏஜென்ட் கிமிச்சு நிக்கிறத பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிட்டான். இது வந்து ஏஜென்ட் கிமிச்சு, இவனை நான் இந்த மாதிரியான இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இப்ப வந்து அந்த 4th லார்டு சொல்றான் டீமன் லார்டு. அவன் அப்படி சொல்லும் போதே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ போய் அவன் வாயிலே மிதிக்கிறான். மிதிச்சு போட்டு டங்கு டங்குன்னு மிதிச்சுக்கிட்டே இருக்கான். யாரை கேட்டா நீங்க வந்து பைத்தியக்காரா, யாரை கேட்டு நீ ஹியூமன் லேண்ட்ஸ் இனோவேட் பண்ண வந்த அப்படின்னு அவன் ஹீரோ கேட்கும் போது அது வந்து டீமன் லார்டு அப்படின்னு சொல்லும்போது வாயமூடு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு இப்ப ஏஜென்ட் மிதிச்சு திரும்பி பார்க்கறான். திருப்பி என்ன நினைச்சா போட்டு டங்கு டங்குன்னு மிதிக்க ஆரம்பிக்கிறான். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்ம பீஸ்ஃபுல்லா அமைதியா வாழணும்னு தானே சொன்னேன். அதுக்காண்டி நம்ம ஃபார்மிங் பண்ண போறோம். அதை நான் அப்படி சொல்லியுமே நீ ஹியூமன் லேண்ட்ஸை இனோவேட் பண்ணி வந்திருக்க. நம்ம எப்படி இருக்கிற இடம் தெரியாம வாழணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்தா நீங்க வந்து பிரச்சனை பண்ற. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், இதுவா அதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளே சாப்பாடு இல்லாம நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தா நீ என்ன தைரியம் இருந்தா சாப்பாடா ரெடி பண்றதை விட்டுவிட்டு நீ ஹியூமன்ஸ் லேண்டை இனோவேட் பண்ணி அவங்கள சாப்பாடு ஆக்கணும்னு நினைப்ப அப்படின்னு கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும் போதே ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு, என் கூட இருக்கிற எந்த டீமனையும் கொண்டாத, டீமன்ஸை கொல்லணுங்கிற எண்ணத்தை மறந்துரு. அவன் அப்படி யோசிக்கும் போதே நம்ம ஏஜிலுக்கு மிச்சம் சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறானா. அப்ப சொல்றான், நீ தானே டீமன் லார்டு கிரீடாஸ், இல்ல நான் தப்பா சொல்றானா? அவன் அப்படி கேட்ட உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், முதல்ல சாக போறது நான் தான் போல. இப்ப சுத்தி இருக்க டீமன்ஸ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்குது. என்னது டீமன் லார்டா, அவராவே வந்திருக்காரா என்ன? இப்ப அவன் டீமன் லார்டு தானே சொன்னான், இல்ல என் காதுல தான் வேற எதுவும் விழுந்துச்சா? அவனுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறதே கேட்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு இன்னொரு டீமன் சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோ தாங்கிட்டே சொல்றான், நீ வந்து இப்ப கிரீடாஸ் தானே சொன்னேன், அது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரோட பேருன்னு நான் நினைக்கிறேன்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா. அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு எதுவும் சரியா புரியல, கொஞ்சம் எனக்கு குழப்பமா தான் இருக்கு, ஆனா நீ சொல்றத வச்சு நான் எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துருவேன். ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், அடடா போச்சு, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவன் கொஞ்சம் குழம்பி இருக்கான் அவ்வளவுதான். ஆனா அவன் என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவனோட வேலை டீமன்ஸை கொள்றது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அவன் ஒரு ஹிட் கொடுத்தா கூட நான் செத்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன்கிட்ட வேகமா ஓடுறான். போனவன் பார்த்தோம்னா டக்குனு அவனோட கொம்ப தரையில குத்தி டக்குன்னு ஒரு போஸ் கொடுக்குறான். அது என்ன போஸ்னே தெரியல. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறானுங்க. அங்கிட்டு சுத்தி இருக்க டீமன்ஸ் எல்லாம் பேசுது, ஒருவேளை இது டீமன் லார்டோட புதுசா பயமுறுத்துற போஸா இருக்குமோ. இன்னொரு டீமன் சொல்லுது, ஒருவேளை டீமன் லார்டு என்ன பண்றாருங்கிறதுக்கு அவனுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல போல அந்த எனிமிக்கே அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஏஜென்ட் மிச்சங்கிட்ட கேட்கறான், ஆமா இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நான் வந்து இது எங்களோட டீமனோட பாரம்பரிய ஒரு முறை, இது வந்து சின்சியரா ட்ரூவா மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நான் டீமன் லார்டு கிரீடாஸ், அதாவது இந்த டீமனோட மொத்த இதுக்குமே நான் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது என்னோட இந்த சபார்டினேட் அவன் என்னோட பர்மிஷன் இல்லாம இங்க ஹியூமன் லேண்ட்ஸை இனோவேட் பண்ண வந்துட்டான். இந்த ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிரு, கண்டிப்பா நாங்க இதுக்கு மேல இந்த லேண்ட் பக்கமே வரமாட்டோம். அவன் என்னோட ஆர்டர் படி இங்க ஒண்ணும் வரல, அவனோட சொந்த வில் படி தான் இதை நடந்துக்கிட்டான். அதனால இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு. இப்ப நம்ம ஏஜென்ட் கேட்கறான், நீ எப்படி நம்புற நான் ஒரு டீமனோட பேச்சை நம்புவேன்னு? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், என்ன இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு, நாங்க இதுக்கு மேல வரவே மாட்டோம். நான் 10 தடவை இல்ல 1000 தடவை வேணாலும் கேட்கறேன், என் கொம்பு உடையிற அளவுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா. அங்கிட்டு இருக்க டீமன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறா, நம்ம டீமன் லார்டு அவரோட த்ரெட்டனிங் பண்ணக்கூடிய அந்த போஸை வச்சு அவர் தரையே பேத்து எடுக்கிறாரு பாருங்க. நான் பண்றது வேணா கேவலமா தெரியலாம், ஆனா இருக்கிற எல்லா டீமனோட உயிருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். அஸ் எ லீடரா நான் தான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் சீன் போகுது. அதுல பார்த்தோம்னா ஹீரோட அப்பா வந்து ஒருத்தன் காலில் விழுந்திருக்காரு. அவன் சொல்றான், என்ன நினைக்கிற, நீ காலில் விழுந்துட்டேன்னு சொன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா? கண்டிப்பா இது இதோட முடியாது, கண்டிப்பா நான் உன் ரேட்டிங்ல கை வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, சார் என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இதை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோ இப்ப மனசுல நினைக்கிறான், இந்த மாதிரியான அசிங்கத்தை எல்லாம் கண்டிப்பா நான் 100 1000 மடங்கு வேணாலும் தாங்கிப்பேன், ஏன்னா இதுலதான் என் மக்களோட உயிரே இருக்கு.
ஹீரோ மண்டிப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கானா, அதை பார்த்துட்டு ஏஜென்ட் மிஸ் யோசிக்கிறான், இதெல்லாம் எந்த பயனுமே கிடையாது, கண்டிப்பாக நான் உன்னை கொண்டு தான் ஆகணும், ஏன்னா நான் அந்த உலகத்தில் பிறந்ததே உன்னை கொல்றதுக்காண்டி தான். சரி, நான் இப்போயே உன்னை இங்கே கொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உன்னோட அந்த டீமன்ஸையும் போய் கொல்லுவேன், நான் உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன். கொல்லலாம்னு போன ஏஜென்ட் மிஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டான். இவன் வந்து அவன் சொன்ன மாதிரியே ஒரு வாட்டியும் 10 தடவை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்கிறான். 10 தடவையா? என்னது 10 தடவையா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது நம்ம ஹீரோ கேம் ஆடும்போது 10 தடவைன்னு சொல்லியிருப்பான். சந்தேகமே இல்லை, இது சமன் ஆஃப் டியூட்டி. கண்டிப்பாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு வாட்டியும் அந்த 10 தடவைங்கிறத எங்கே போனாலுமே சொல்லுவான். அது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அவன் சொல்லுவான். ஆனால் நான் கேமில் பார்த்த அந்த டீமன் லார்டோட கேரக்டர் இதில் அப்படியே இல்லை. அப்போ இதுக்கு அர்த்தம் அந்த சமன் ஆஃப் டியூட்டி ஒரு டீமன் லார்டாக மாறி இருக்கான். ஆனால் அவன் ஏன் ஒரு டீமன் லார்டாக மாறணும்? மாறி அவன் ஏன் என் காலில் விழுவணும் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்கிறான், நிறுத்து, ஜஸ்ட் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமாக போயிடு அப்படின்னு அவன் சொல்கிறானா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே நன்றி, நான் இந்த கருணையை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளை தூக்கிட்டு அவன் கிளம்பி ஓடுறான். ஹீரோ டீமன்ஸை பார்த்து கத்துறான், டீமன் லார்டோட 4th ஸ்டார் ஆர்மி எல்லாரும் பின்வாங்குங்க. அப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு ஓடுங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமன்ஸ் எல்லாம் யோசிக்குது, ஏன் இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு, எதுவாக இருந்தானே அவர் தான் டீமன் லார்ட், அவர் சொல்கிறதான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லா டீமனும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்குது. பார்த்தோம்னா எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த 4th ஸ்டார் டக்குன்னு கான்சியஸுக்கு வரான். வந்த உடனே கத்துறான், ஒன்றுக்குமே அதாவது பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ இல்லைங்கிறான். ஆனால் கிட்ட போனால் பார்த்தோம்னா 2 கையும் தனியாக போயிட்டு டக்குன்னு அவன் உடம்பு தூக்கி அப்படியே பாறையில் அடித்து செத்து போயிடுறாங்க. இப்போ அவனை தூக்கி அடித்து அவன் செத்து போனதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு இப்போ ஏஜென்ட் கிமிச்சு திரும்பி பார்க்குறான். பார்த்தோம்னா ஏஜென்ட் கிமிச்சு டெரராக ஒரு ஃபேஸ் வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோ போச்சு அப்படி ஹீரோ மனசுல நினைக்கும் போது அவனை பார்த்து அவன் ஏஜென்ட் கிமிச்சு சொல்கிறான், இல்லை இது வந்து அவனோட சொந்த விருப்பம்னு நினைக்கிறேன், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போதே அவன் சொல்கிறான், இனிமேல் நீ ஹியூமன்ஸ் லேண்ட் பக்கம் அந்த 2 கொம்பை காட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை கொண்டுடுவேன். அவன் போகிறத ஹீரோ பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.